மக்களே, டிக்கெட் டு ஃபினாலேவுக்கான 2வது டாஸ்க்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஸோ மொதல் டாஸ்க்கு ரொம்ப மொக்கையாக இருந்தது. நானே வந்து ஃபீல் பண்ணேன். ஏடா இது இந்த மாதிரி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சாதாரணமாக வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2வது டாஸ்க் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விருத்தனமாக வந்து வச்சுருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாத்துடைய ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கவரில் பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எப்படி துணி காய பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. யார் வந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஓங்கி அடிச்சுப்புட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா காரணத்தை சொல்லி எரிக்கணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்காக வந்து இருந்தது. கடைசியாக யாருடைய ஃபோட்டோ வந்து தப்பிக்குதோ ஸோ அவங்க தான் வந்து இந்த டிடிஎஃப்2 டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டியாளராக வந்து தேர்வு செய்யப்பட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் யாரோடைய ஃபோட்டோஸ் வந்து கடைசி, அதாவது கடைசியில் ஃபஸ்ட்டு வந்தாங்களே, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து சூடு பிடிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சட்டன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ராணாவுடைய ஃபோட்டோ வந்து எடுத்து எரிச்சு போட்டா. அப்படி என்ன காரணத்தை சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவனுக்கு வந்து கை உடஞ்சிக்குது, இவனை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து இறக்கப்படுவாங்க. அதனால் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து கேம் விளாட முடியாது, இவன் மேலே இறக்கம் காட்டினாங்க அப்படின்னா மக்கள் பார்த்தீங்கன்னா மக்களில் போட்டியாளருக்கு வந்து சரியாக வந்து போட்டியை வந்து ஆட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணமும் ஏற்கனவே வந்து 2 பாயிண்ட் வந்து வாங்கிட்டான். அந்த ஒரு காண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லி வந்து இந்த ஃபோட்டோவை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணத்தை சொல்லி வந்து ஃபோட்டோ வந்து எரிச்சுக்கிட்ட. அப்படி ஃபஸ்ட்டு ராணுவது. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து அருந்து வந்து தூக்கி எரிச்சுக்கிட்ட. அப்படி சேம் இதே காரணத்தை தான் வந்து ரிப்பீட் பண்ணார். என்ன அப்படின்னா அவன் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்கான். அதேமாதிரி இவன் தான் அப்படின்னா ஏன் என்னையே வந்து சிறப்பாக வந்து விளையாட விட மாட்டான், என்னை வந்து இந்த போட்டியில் வந்து நீடிக்க விட மாட்டான், என் ஃபோட்டோவை எடுத்து தான் இவன் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்ச் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் என்னோடய ஃபோட்டோ வந்து எரிச்சிட்டேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அருண் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா முத்துவுடைய ஃபோட்டோ வந்து எடுத்து கையில் வச்சுருந்தான். இதை வந்து கரெக்டாக முத்து வந்து கெஸ் பண்ணார். நம்ம ஃபோட்டோ எப்படி இருந்தாலும் இவன் தான் எடுப்பான், அதனால் வந்து இவனை வந்து நம்ம வந்து வெளியில் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசித்து அவன் ஃபோட்டோ வந்து எடுத்து எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லி அவன் ஃபோட்டோ வந்து எரிச்சான். ஸோ இப்படி மேடம் ஆச்சு அப்படின்னா அடுத்த 3வது ரவுண்டு டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்னா மொதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா முத்து விளையாடினார்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருந்தது. எல்லாரும் ஒரு மாதிரியாக ப்ளே பண்ணுறாங்க. முத்துடைய அந்த ஃபேஸ் ஆக்ஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது ஆக்ரோஷமாக இருந்தது. ஜெஃப்ரி வந்து எப்படி வந்து ஒரு கோவம் வந்து விளையாடுவானோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடாக பார்த்தீங்கன்னா முத்து வந்து விளையாடினான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3வது ரவுண்டில் பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயான் வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டு முத்துக்குமரனை வந்து வெளியில் தூக்கி போட்டான். செம மேட்ச். அதாவது என்ன சொல்லுவாங்க, பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணான்டா, வேறு லெவலில் போட்டான்டா, அவன் வந்து ஒரே ஒரு பால் போட்டான்டா, அவள் தான்டா, அதை கூட வந்து அவனுக்கு சுத்தவே தெரியலடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வரும்போது என்னென்னலாம் ஸ்கெட்ச் போட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து சிம்பிளாக வந்து தோக்கடிச்சு போட்டான். என்ன அப்படின்னா ரயான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்கில், அதாவது நேற்று நடந்த அந்த டிடிஎஃப்1 டாஸ்கில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. முத்துவும் ரயானும் சேர்ந்து வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணதுனால அவன் மேலே ஒரு நம்பிக்கை, எவன் என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆப்படிக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா திருப்பி வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கு வந்து சொல்லி விட்டதுனால முத்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வந்து வெளியில் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயானுடைய கண்ட்ரோல் தான். ரயானோட அக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி டாஸ்கின் புலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க் பீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி டாஸ்க் பீஸ்ட்டாக தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஆடி இருக்காரு. எல்லாத்தையுமே ஆல் ஓவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து தூக்கி வாரி சாப்பிட்டார். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணி வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டே இருந்தார். பயங்கரமான ஒரு டஃப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள் வந்து கொடுத்தாரு. கடைசியில் வந்து 3 பேருக்கு இடையில் வந்து மேட்ச் வந்து நிற்குது. 4 பேருக்கு இடையில் யார் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் நம்ம ரயான், இவங்க 4 பேருக்கு இடையில் வந்து டாஸ்க் வந்து இறுதி கட்டத்தில் வந்து நிற்குது. ஸோ அப்படி நிற்கும்போது அந்த இடத்துல ஜாக் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சு போட்டு எப்படியோ இவனை வந்து தூக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஐடியா கொடுத்து நம்ம மணியை தூக்கலாம், பில்லை தூக்கலாம், அந்த இதை இது என்னது அந்த சமட்டியை வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னவோ வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளான்லாம் யோசிச்சு நம்ம ரயான் வந்து ஓஹோ தம்மா தூண்டு இருந்துக்குன்னு நீங்கள் ஏடா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கூட நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் இந்த மேட்ச்சுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஆள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேட்ச்சில் வந்து மாட்டுவாங்களா அந்த மாதிரி தான் சௌந்தர்யா எதுவுமே பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு இவர்கிட்ட போட்டிடுறாங்க, ரயான் கிட்ட வந்து போட்டிடுறாங்க. ரயான் பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து அவுட் பண்ணுறாங்க. யாரும் சவுண்டை வந்து அவுட் பண்ணி வெளியில் அனுப்புறாங்க. ஸோ ரயானுக்கு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்டு, சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸு, ஜாக் வந்து
3 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா வந்து இந்த கடைசியாக வந்து டப் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்டு. அடுத்து வந்து மஞ்சரிக்குன்னு நினைக்கிறேன் 1 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ்கள் வந்து கொடுக்கப்படுது. ஆனால் ரயான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து காட்டினார். ஆனால் இந்த இடத்துல வந்து முத்து தான் வந்து செம்மையாக வந்து சமட்டி அடி வாங்கினாருன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அந்த ஆரம்பத்தில் இருந்த ஆக்ரோஷம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிளானாக வந்து இருந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி யாருக்கிட்டே வந்து கூட்டணி மாதிரி வச்சிருக்கலாம். ஆனால் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படபடப்பாக சோழி முடிச்சுன்னு வெளியில் போயிட்டார். நீங்கள் முத்து அவர்கள் பண்ண இந்த விஷயங்களை பற்றியும் ரயான் அவர்கள் சுற்றி அடித்த விஷயத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க.